எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மேற்கொண்டு நாம் பார்த்து கொண்டிருக்கிற தொடர் போதனை நாம் தொடர்ந்து பார்ப்போம். வார்த்தை என்னும் ஆயுதத்தை குறித்து நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். வார்த்தையின் வல்லமை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் எதை விசுவாசிக்கிறோம், விசுவாசிகள் என்று சொல்லும்போது எதை குறித்து நாம் விசுவாசிகளாய் இருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை. வார்த்தை தான் நமக்கு சகலமாய் இருக்கிறது. வார்த்தையை மீறி வார்த்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை. அதை நீங்க ஆண்டவர் இடத்துல வெளிப்படுத்த வேண்டும். உங்களுடைய சுவாசமே தேவனுடைய வார்த்தையா இருக்க வேண்டும். ஆமென். உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அதை வைக்க வேண்டும். இருதயத்தினால் அதை நீர் மூடி மறைத்து கொண்டு ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு க்ஷணப்பொழுதிலும் வார்த்தை பேசுகிறவர்களாய் இரும். ஆமென். நீங்கள் சூழ்நிலைகள் மாறுவதை காண விரும்பினால் வார்த்தை அதிகமாய் பேச வேண்டும். பேசாவிட்டால் எதுவும் நடக்காது. ஊழியக்காரர்களை நம்பி வாழ்வது வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றது தேவனுடைய வார்த்தை நம்பி வாழ்வது. இருக்கிறீங்களா? ஊழியக்காரர்கள் அல்ல. ஊழியக்காரர்கள் போதிக்க தான் முடியும். வார்த்தை வாழ வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது. அப்போ நீங்க தான் அந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில சீரியஸாக எடுத்து அதை முக்கியமாய் கருதி நீங்கள் அதன்படி வாழ வேண்டும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12 வசனம் தொடர்ந்து நாம் போதனை பார்ப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்ப நாம் கவனிக்க வேண்டிய காரியம், தேவனுடைய வார்த்தை ஆழங்களை குத்துகிறது, உருவ குத்துகிறதாய் இருக்கிறது என்று சொல்லும்போது, அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்கிற ஆழங்களை குத்துகிறது, ஊடுருவி பாய்கிறது, செல்கிறது. அப்போ ஊடுருவக்கூடிய ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு கருவி இருக்குமானால் அது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக எதுவும் மறைக்க வைக்க முடியாது. ஏனென்றால் அது ஆழங்களுக்குள் சென்று எல்லாவற்றையும் வகையறுக்கிறது. That's an amazing word right there. இது ஒரு வியக்கத்தக்கதான வார்த்தைங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை பாருங்க, ஊடுருவக்கூடியதாய் மட்டுமல்ல, உள்ள நம்முடைய ஆழங்களை, எவ்வளவு ஆழங்கள் இருக்கிறதோ அவ்வளவு ஆழங்களை குத்துகிறதாய் இருக்கிறது. ஆமென். அப்ப பாருங்க, இருதயம் எவ்வளவு கடினப்பட்ட இருந்தாலும், இருதயம் எவ்வளவு மூடி இருந்தாலும், தேவனுடைய வார்த்தை, கவனிங்க, அந்த இருதயத்தினுடைய ஆழமான இடைவெளிகளிலும் அது ஆய்வு செய்கிறது, ஆராய்கிறது. நம்ம ஆராய்ந்து பார்க்கிற கருவி தேவனுடைய வார்த்தை. அப்போ பிரியமானவர்களே, நாம் ஒருவருக்கு ஒருவர் சில காரியங்களை மறைக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராய் ஒன்றும் நீங்கள் மறைக்க முடியாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் அது ஆராய்கிறது, வகையறுக்கிறது. ஏனென்றால் அதுதான் சொல்கிறது, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. அப்போ பாருங்க, வேறுபடுத்தி எல்லாவற்றையும் காண்பித்து விடுகிறது. இது எப்படின்னா, ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அந்த அறுவை கடுத்து எடுத்து பாருங்க, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அந்த டிஷ்யூ, சரீரத்தில் இருக்கிற அந்த ஒவ்வொரு டிஷ்யூகளுடைய அடுக்குகளை பங்கு பங்காக, பகுதி பகுதியாக பிரிக்கக்கூடிய துல்லியம் தேவனுடைய வார்த்தைக்கு இருக்குது. எப்படி அந்த அறுவை சிகிச்சை நிபுணர், ஒரு சர்ஜன் எப்படி செய்கிறாரோ, லேயர் லேயராய் உங்களுடைய சரீரத்தை அவ்வளோ துல்லியமாய் செய்கிறார். ஏன்னா ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணனா உங்க உயிர் போயிடுச்சு. ஆமென். அப்போ அந்த அளவுக்கு, அதை விட துல்லியமானது தேவனுடைய வார்த்தை. பிரைஸ் காட். ஆமென். அப்போ பாருங்க, உண்மை சொல்ல வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு மட்டுமே அந்த தன்மை இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆழங்கள், இருதயத்தின் ஆழங்களுக்குள் சென்று அதை வகையறுக்கத்தக்கதான தன்மை தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற காரியம், தீட்டுப்படுத்துகிற எதுவும்
அதை வெட்டி விடுகிறது. அதுதான் 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தீட்டுப்படுத்துகின்ற எதுவும் அது வெட்டி விடுகிறது. தேவனுடைய வார்த்தை ஒரு பட்டயத்தை போல் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெட்டி விடுது. எப்படின்னா, இது இருதயத்தின் விருத்த சேதனம். அல்லேலூயா. நாம் சரீர விருத்த சேதனம் செய்வதில்லை யூதர்களை போல. நாம் இருதயத்தின் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தை நம்மை இருதயத்தில் விருத்த சேதனம் செய்திருக்கிறது. இதை சாத்தியமாக்குகின்ற கருவி தேவனுடைய வார்த்தை. இந்த விருத்த சேதனத்தை உண்டு பண்ணுகிற கருவி எதுங்க? அதை சாத்தியமாக்குற கருவி எதுங்க? தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. பிரைஸ் காட். அப்போ பாருங்க, வேதனை நிறைந்த இந்த வெட்டுதல் பெரும்பாலுமாக என்ன செய்கிறதுனா, ஒரு உண்மையான முழுமையான சுகத்திற்கு தேவையான முன் நிபந்தனையா இருக்கிறது. அதை மட்டும் நீங்கள் மறக்கவே கூடாது. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறதுனா, இது எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் தேவையற்ற தீட்டுப்படுத்துகின்ற எல்லா காரியத்தை வெட்டிவிட்டு நம்முடைய வாழ்க்கையை சுத்தம் பண்ணுகிறது, சுத்திகரிக்கிறது, நம்மை தூய்மைப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, நமக்கு வேண்டிய இந்த சரீர சுகம், ஆரோக்கியம் இதெல்லாம் வேண்டிய போது அதற்கு முன்னிபந்தனையாக இருக்கக்கூடியது என்னங்க? இந்த தேவனுடைய வார்த்தையின் வேதனை நிறைந்த வெட்டுதல். அப்போ பாருங்க, அறுவை சிகிச்சைக்கு போகும்போது அங்க வெட்டும்போது வேதனைப்படுகிறோமா இல்லையா? வேதனைப்படுகிறோமா இல்லைங்களா? தையல் பிரிக்க போகும்போது வேதனை இருக்குதா இல்லைங்களா? இருக்குதான் செய்கிறது. ஆனால் அதை ஏன் பொறுத்துக் கொள்கிறோம்? ஏனென்றால் அந்த வேதனை உண்டாக்குகிற அந்த அறுவை சிகிச்சை நம்மை சுகத்தை அளிக்கிறது, சுகப்படுத்துகிறது. எனவே தான் அதை பொறுத்துக் கொள்கிறோம். ஊன்னு கத்தினாலும் சத்தம் போட்டாலும் கடைசியில் தேங்க்யூ டாக்டர் தான் சொல்லிட்டு வரோம் வீட்டுக்கு வரும்போது. கரெக்டுங்களா? ஆனால் வசனம் வரும்போது மட்டும்தான், பிரதர் இதெல்லாம் பேசாதீங்க, வலி உண்டாக்குற காரியம் எனக்கு வேண்டாம். அப்போ சுகத்தோடு வாழவே முடியாது. ஹலோ, சுகம் வேண்டும் என்றால் பட்டயம் வெட்டதான் செய்யும். ஏன்னா அந்த சுகவினத்தை கொண்டு வருகிறது நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் உள்ள இருக்கிறது. அதனால தான் பிசாசே ஓட வரான், வியாதியை கொண்டு வரான். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை போல் இருந்தால் கிறிஸ்துவை போல் வாழ்வீர்கள். வியாதி உங்களை தொடாது. வியாதி வந்தாலும் மேற்கொள்ளாது. அவரை மேற்கொள்ளவில்லை. அவரை போல் நீங்கள் வாடும்போது, உங்களுக்குள் தேவ ஆவியானவரும் வசனமும் இருக்கும் போது, தீட்டுப்படுத்துகின்ற மாசுபடுத்துகின்ற ஒன்றும் நமக்குள் இல்லாவிட்டால் நான் சொல்கிறேன், நீங்கள் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். ஆமென். எத்தனை பேர் அதை சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த பட்டயமானது எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்னு பார்க்கும்போது, இது ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறது போல் இருக்குது. அதான் ஏற்கனவே அதை சொன்னேன். துல்லியமாக கவனிக்க வேண்டும். அதாவது கிறிஸ்துவை உண்மையாக அறிந்தவர்களுடைய வாழ்க்கையில் இது தேவனுடைய வார்த்தை துல்லியமாக ஊழியம் செய்கிறது. கிறிஸ்துவை உண்மையாக அறிந்தவர்களின் வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை துல்லியமாக ஊழியம் செய்கிறது. ஓ ஹல்லேலூயா. It works with such painstaking accuracy. அது அவ்வளோ துல்லியமாய் நமக்குள் கிரியை செய்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கையில் தேவையற்ற காரியங்கள் அது என்ன செய்கிறது? வெட்டி விடுகிறது. எனவே அந்த வெட்டும் போது வேதனை உண்டாக்குறது, ஆனால் அது நல்ல வேதனை. Listen, not all pain is bad pain. எல்லா வலி வேதனையானது அல்ல, சில வலி நல்ல வலி. ஆமென். சில பேர் சொல்றாங்க, பாஸ்டர் எனக்கு வேதனையே இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், நீங்க விரலை நெருப்புல வச்சுட்டு அதை வலிக்கலன்னு வச்சுக்கிங்களேன், அது எரிஞ்சு சாம்பலை போறது கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உணர்வு இல்லை. எத்தனை பேர் இப்போ நான் ஆண்டவருக்கு சொல்றீங்க, நன்றி, வலிக்காக நன்றி ஆண்டவரே. ஏன்னா வலிதான் இது
சுடுறது. சூடான பாத்திரத்தை தொடும்போது ஆஹா தொடுறது இல்லை யாருமே, இல்லையா? இப்படிதான் எடுக்கிறோம். ஏன்? உணரக்கூடிய அந்த வலி உணரக்கூடிய தன்மைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயம் நம்மை தொடும்போது வலிக்குது. வலி நிற்கிறதுனால இது ஒரு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தை கொண்டு வர போகிறது. This is what we need to learn. இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆனால் உண்மையாக கிறிஸ்துவை அறிந்து கொள்வர்களுடைய வாழ்க்கையில் தான் தேவனுடைய வார்த்தை எப்படியாக துல்லியமாக கிரியை செய்கிறது. அப்போ பாருங்க, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல இது ஆழங்களை குத்துகிறது சொல்லும்போது, ஒருபோதும் இதை நீங்கள் அனுபவிக்காவிட்டால் என்ன ஆகும்? நீங்க உண்மையாக விசுவாசத்தில் இருக்கிறீர்களா என்று நீங்கள் உங்களையே ஆராய வேண்டும். ஏன்னா நீங்க அந்த உணரல, அனுபவிக்கல. இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தினுடைய வேதனை நிறைந்த அந்த வலியை நீங்க உணரல. உணராத போது என்ன காண்பிக்கிறது? உண்மையாக நான் விசுவாசத்தில் ஏன்னா உண்மையா விசுவாசத்தில் இருந்தால் அது வெட்டும் போது வலிக்கும். வலி இருக்கும் போது, ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில் தேவையற்ற காரியங்களை நீர் அறுவை சிகிச்சை செய்கிறீர், என்னை சுகப்படுத்துகிறீர், என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியப்படுத்துகிறீர் என்பதை நீங்கள் விளக்கி சொல்கிறீர்கள். ஓ மை காட். ஆகவே நித்தியம் எடுத்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு போதுமான அளவுக்கு நான் தேவனை துதிக்க முடியாதுங்க. நித்தியமாய் இந்த வார்த்தைக்காக அவரை துதித்தாலும் போதாது. ஏன்னா இதனுடைய ஆழங்களை நான் வாசிக்க ஆராய்ந்து பார்க்க அதனுடைய மகத்துவங்களை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளும் போது மெய்மருந்து நிற்கிறேன், வியந்து போய் நிற்கிறேன், பிரமித்து போய் நிற்கிறேன். எப்படி இவ்வளோ துல்லியமாக 66 புத்தகங்களை, மீட்பின் ஐஸ்வர்யத்தின் அளவற்ற ஐஸ்வர்யங்களை வெளிப்படுத்த அதை நாம் புரிந்து கொள்ளும் போது, அந்த மீட்பின் ஐஸ்வர்யத்தில் நாம் வாழ்வதற்கு தேவன் சாத்தியமாக்கி கொடுத்திருக்கிற இந்த வசனங்களை நான் நினைக்கும் போது கர்த்தரை துதிப்பதை தவிர வேற ஒன்றும் என்னால் செய்ய முடியவில்லை. ஓ மை காட். எத்தனை பேர் அதை நம்புறீங்க பிரியமானங்களே? ஜீசஸ். அப்போ இதை நான் அறியாவிட்டால், உணராவிட்டால், புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் விசுவாசத்தில் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை உங்கள் பாவத்தை கண்டித்து, உங்களுடைய விழுந்து போன இருதயத்தை வெட்டி, உங்களுக்கு தேவையான சுத்திகரிப்பை பற்றி உணர்த்தி, பாவத்தை சமாளிக்க, கவனிங்க, பாவத்தை சமாளிக்க ஆவிக்குரிய இருதய சிகிச்சை செய்யக்கூடியதாய் இருக்கும் போதுதான், கவனிங்க, கிறிஸ்துவை உண்மையான ரட்சிக்கும் வழியில் நாம் அறிந்து கொள்ள முடியும். வார்த்தை இந்த காரியங்களை செய்கிற வரைக்கும் நாம் கிறிஸ்துவை உண்மையாகவே ரட்சிக்கும் விதத்தில் அறிந்து கொள்ள முடியாது. என்ன செய்யணும்? வார்த்தை நம்முடைய பாவத்தை குறித்து நம்மை கண்டிக்கணும், விழுந்து போன இருதயத்தை வெட்டணும், நமக்கு வேண்டிய சுத்திகரிப்பை பற்றி நமக்கு உணர்த்த வேண்டும். பாவத்தை சமாளிக்க என்ன செய்யணும்? ஒரு ஆவிக்குரிய இருதய அறுவை சிகிச்சை செய்யக்கூடியதாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் உண்மையாகவே கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று நாம் சொல்ல முடியும். ஆமென். அப்ப பாருங்க, வார்த்தை இது வரைக்கும் நாம் பேசுறது வார்த்தை வல்லமையானது, வார்த்தை ஊடுருவக்கூடியது. இப்பொழுது மூன்றாவது தன்மை பார்க்க போகிறோம். The third characteristic of the word. மூன்றாவது தன்மை, தேவனுடைய வார்த்தை துல்லியமானது. The word of God is precise. The word of God is precise. தேவனுடைய வார்த்தை துல்லியமானது. ஆமென். மீண்டுமாய் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்போ கவனிங்க, தேவனுடைய வார்த்தை ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கிறது.
தேவனுடைய வார்த்தை பிரிக்கிறது. எப்படி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணருடைய அறுவை கத்தியானது அந்த சரீரத்தை அவர் வெட்டும்போது எப்படி அதை அடுக்கடுக்காய் வெட்டி அதை பிரிக்கிறாரோ, தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆத்மாவையும் ஆவையையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கிறது. அது மட்டுமல்ல, அது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாய் இருக்கிறது. ஆமென். அப்போ இருதயம் என்று சொல்லும்போது மனித கண்ணுக்கு காணப்படாத ஒன்றாய் இருக்கிறது. ஆமென். இருதயத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் சொல்றது சரீர இருதயம் அல்ல, நம்முடைய உள்ளார்ந்த மனுஷனாகிய நம்முடைய ஆவி. மனித கண்களினால் உங்களுடைய ஆவியை, மனுஷனுடைய இருதயம் என்று சொல்லும்போது இங்கே எதை குறிக்கிறது? சரீர இருதயம் அல்ல, அவனுடைய ஆவி, உள்ளார்ந்த மனுஷன். அதை சரீர கண்களால் பார்க்க முடியாது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். பாருங்க, மனித கண்களில் எதை பார்க்க முடிகிறது? முகத்தை, வெளித்தோற்றத்தை மட்டும்தான் பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். எந்த இருதயம்? சரீர இருதயம் அல்ல, நம்முடைய ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்முடைய உள்ளார்ந்த மனுஷனை மனித கண்களால் நாம் பார்க்கவே முடியாது. ஆனால் பாருங்க, உலக மக்கள் நம்புகிற காரியம், மனுஷன் ஆத்மாவும் சரீரம் உள்ளவனாய் இருக்கிறான். 2 தான், டைகாட்டமிஸ் தியரி என்று சொல்வார்கள். அதாவது இரு தன்மையுள்ளவன் மனுஷன். ஆனால் வேதம் மட்டும்தான் சொல்கிறது மனுஷன் முக்கூறு உள்ளவன். அவன் ஆவியா இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆத்மா சிந்தை இருக்கிறது, அவன் ஒரு சரீரத்தில் வாழ்கிறான். இது உலகத்துல யாருக்குமே தெரியாது. வேத வசனம் மட்டுமே மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமாய் இருக்கிறான் என்பது தெளிவாக விவரித்து. காரணம், ஆத்மாவும் ஆவையும் பிரிக்கத்தக்க ஒரே ஒரு கருவி இருக்குமானால் அது தேவனோட வார்த்தை. எனவேதான் உலக மக்கள் ஆத்மாவையும் ஆவையும் பிரிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த கருவி இல்லை, அவர்களுடைய அறிவு அதை செய்ய முடியாது. ஆவியும் ஆத்மாவையும் பிரிக்கிறது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. அதுதான் இந்த வசனம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. ஆமென். அப்போ நம்முடைய சொந்த இருதயங்களினுடைய நினைவுகளையும் யோசனைகளும் கூட நம்மால் சரியாக வகையறுக்க முடியவில்லை. நம்முடைய சொந்த இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் நம்மாலேயே வகையறுக்க முடியவில்லை. வாசிப்போம், எரேமியா 17:9 வசனம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வார்த்தையை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வார்த்தையின் துல்லியமான தன்மையை. வார்த்தை துல்லியமாக நமக்குள் கிரியை செய்கிறது. அதற்காக நீங்களும் நானும் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். துல்லியமாய் செய்கிறபடியினால்தான் ஒவ்வொரு வேண்டாத காரியங்கள் துல்லியமாய் நம்மை விட்டு தேவன் வெட்டி விடுகிறார். பிரைஸ் காட். வாசிங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? பாருங்க, இப்படிப்பட்ட இருதயத்தை அறியத்தக்கவன் யார் என்று எரேமியா கேட்கிறார். அப்ப பாருங்க, நம்மை நியாயம் தீர்க்க வேண்டும் என்று வரும்போது, அல்லது நம்மை நியாயம் தீர்க்கும் போது, நம்முடைய சொந்த இருதயங்களை நியாயம் தீர்க்கும் போது நாம் செய்கின்ற காரியம் என்ன? நாம் அனைவரும் சுய வஞ்சனைக்கும் குருட்டுத்தன்மைக்கும் நாம் உட்பட்டவர்களாய் இருக்கிறோம், உட்பட்டப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் நம்முடைய சொந்த இருதயங்களை நியாயம் தீர்க்கும் போதுதான் நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். சுய வஞ்சனையோடும் குருட்டுத்தன்மைக்கு நாம் ஆளாகிறோம். ஆனா இதுவே வேற யாராவது நியாயம் தீர்க்கணும்னா, ஆஹா, ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்துடுவோம், டிஸ்டிங்ஷன் கிடையாது, சென்டம் வாங்கிடுவோம். ஏன்னா மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறதுல ரொம்ப சுலபம் பாருங்க. ஆனா நம்முடைய சொந்த இருதயங்களை நியாயம் தீர்ப்பதற்கு அந்த காரியம் வரும்போது நாம் அனைவரும் what goes around comes around.
என்னையும் சேர்த்து சொல்றார். நாம் அனைவரும் சுய வஞ்சனைக்கும் குருட்டுத்தன்மைக்கும் ஆளாகிறோம். ஒத்துக்கிறீங்களா இல்லைங்களா? என்ன ரொம்ப சைலண்டா இருக்கீங்க? Oh God. ஆனால் ஆனால் நம்முடைய இதயத்தில் உண்மையாக என்ன இருக்கிறது என்பது வெளிப்படுத்துகிறது தேவனுடைய வார்த்தை. Praise God. Hallelujah. நாம் என்னதான் மற்றவர்களுக்கு முன்பாக வேஷம் போட்டாலும் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக வந்து நிற்கும் போது நம்முடைய இருதயத்தில் உண்மையாகவே என்ன இருக்கிறது, நாம் சிரித்து சிரித்து பேசும்போது மற்றவங்க வந்து இங்க பார்க்கல, இதுதான் பார்க்கறாங்க, கண்ணை பார்க்கறாங்க, ஸ்மைலை பார்க்கறாங்க, அந்த சிரிப்பை பார்க்கறாங்க. அட நல்ல விசுவாசியப்பா. ஆனால் வார்த்தை பார்க்கும்போது வார்த்தைக்கு முன்பாக உங்களுடைய இருதயத்தில் உள்நோக்கங்கள் என்ன என்று தெளிவாக வகையறுத்து, நீ அவரை ஏமாத்தல, நீ உன்னையே ஏமாத்தி கொண்டிருக்கிற. Listen, we are not cheating others when we have wrong motives. We are cheating ourselves. For the word will not judge them, the word will judge us. பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களை வஞ்சிக்கவில்லை, நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். எப்பொழுது மற்றவர்களுக்கு முன்பாக உள்நோக்கங்களை நாம் வெளிப்படுத்தாவிட்டால் தேவனுடைய வார்த்தை நம்மை சும்மா விடாது. அதை வகையறுத்து ஆழங்களுக்குள் ஊடுருவி குத்தி எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி உனக்குள் உண்மையாகவே என்ன இருக்கிறது. அந்த மனுஷன் பாவம், அந்த சகோதரி, அந்த சகோதரன், அந்த குடும்பம் பாவம், உங்களை நம்பிட்டாங்க. ஆனா வார்த்தை உங்களை விடாது. வார்த்தை உங்களை குத்திட்டே இருக்கும். என்னுடைய பிள்ளையா நீ, அவங்கள ஏமாத்துற, நான் உன்னை இப்படியா நடத்துகிறேன், நான் உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிறேன், என்னை போலவா நீ இருக்க வேண்டாமா, உண்மையா இருக்க வேண்டாமா என்று அந்த வார்த்தை என்ன செய்கிறது, குத்தி குத்தி நம்மை மாற்றி விடுகிறது. I thank God for the work the word does in me when you cannot see me. நீங்கள் என்னை பார்க்க முடியாத நேரத்தில் தேவனுடைய வார்த்தை இடைவிடாமல் எனக்குள் ஆழங்களுக்குள் சென்று குத்தி எல்லாவற்றையும் உண்மையாக இருக்கிறது என்ன என்பதை வெளிப்படுத்தி என்னை மாற உதவி செய்கிறது, என்னை மாற்றுகிறது. You better thank God for the word. தேவனுடைய வார்த்தைக்காக நீங்கள் உண்மையாகவே நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். அப்போ நம்முடைய இருதயத்தில் உண்மையாக என்ன இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறது. ஆனால் அது மட்டுமல்ல, நம்முடைய நினைவுகளையும் யோசனைகளையும் சரியாக அது மதிப்பிடுகிறது. உங்களை பார்க்கும்போது, பிரதர் உங்களுக்கு நான் வந்து எப்போதுமே ஜெபம் பண்றேன்னு போய் சொல்லிடலாம். பிரதர் அவரை பார்த்த உடனே ஞாபகம் வருது. ஆனா நம்ம என்ன சொல்லிடுறோம், எப்போதுமே ஜெபம் பண்றேன், எனக்காக ஜெபித்து, நிச்சயமாக அதுக்கப்புறம் அவர் அந்த நேமே ஞாபகம் வராது. சிலர் செய்கிறோம், உண்மைதான். சில நேரத்தில் மறந்து விடுக்கிறோம். வாக்கு கொடுக்குறோம், நிச்சயமாக பிரதர் ஷோலி ஐ ப்ரே ஃபார் யூ. ஆனால் அந்த ஷோலி எத்தனை முறை செஞ்சிருக்கிறோம்? 100 முறை சொல்லியிருக்கலாம், 90 முறை செய்யாமல் மறந்துட்டு இருக்கலாம். கொஞ்சம் பொறுத்துக்குங்க. வார்த்தை கிரியை செய்கிறது. இது ஏன் தப்பு இல்லை, இது பட்டயம்ங்க. பட்டயத்தை பற்றி பேசும்போது வெட்டத்தான் செய்யும். வெட்டும் போது ஆனால் சூச்சஸ் ரூம் பிறந்த போது நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. தையல்களை பிரிக்கும் போது நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவீங்க. நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் என்ன செய்கிறது, சரியாக மதிப்பிடுகிறது. அது மட்டுமல்ல, வேற என்ன செய்கிறது கவனிங்க, நம்முடைய நோக்கங்களையும் நம்முடைய கற்பனைகளையும் உண்மையாக என்னவா இருக்கின்றன என்பதையும் தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஹலோ, ஏனென்றால் பேசும்போது ஒரு நோக்கத்தை வெளிப்படுத்துகிறோம், உள்ளுக்குள் பல நோக்கங்கள் வைத்திருக்கிறோம்.
I have lost all the smiles, Lord. ஆனால் சத்தியம் இதுதாங்க, இதை மறைக்க முடியாது, இதை போதித்துதான் ஆக வேண்டும். ஆனால் தேவனுடைய நேரத்தில் போதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மறுரூபப்படுத்தும். ஏனென்றால் இந்த காரியங்கள் இருக்கிற வரைக்கும் சுகமாவதில்லை, விடுதலை ஆவதில்லை, வெற்றி பெறுவதில்லை. தேவன் மீது குறை சொல்கிறோம். உங்களை பார்க்கிற மற்ற விசுவாசிகள் இவ்வளோ விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறாங்களே, இவ்வளோ கை தட்டுறாங்களே, இவ்வளோ டான்ஸ் ஆடுறாங்களே, இவ்வளோ துதிக்கிறாங்களே, இவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களே, இவங்களுக்கா இந்த பிரச்சனை தீராம போகிறது. ஆனால் அவர்களுடைய உள்நோக்கங்கள், அவர்களுடைய கற்பனைகள், அவர்களுடைய நினைவுகள், அவர்களுடைய யோசனைகள் யாருக்குமே தெரியாது. நாம் பார்க்கறது கை தட்டுறது, துதிக்கிறது, ஆடுறது, பிரைஸ் பண்றது எல்லாமே அதெல்லாம் உண்மையா செய்திருப்பாங்க அந்த நேரத்துல. ஆனால் மற்ற நேரத்துல, யாரும் பார்க்காத நேரத்துல, மற்றவர்களை பார்த்து நாம் சில காரியங்கள் சொல்லும் போது அதனுடைய உள்நோக்கம், சில நேரத்தில் இன்னும் சொல்ல ஆசைப்படுறோம், ஆனா விசுவாசி இருக்கிறோமே, ஏவிடி சர்ச்சுக்கு போறோமே, ஏவிடி விசுவாசியானு கேட்டுருவாங்களே, அதனால பிரைஸ் தி லார்ட் அந்த தோனி, பிரைஸ் தி லார்ட். ஆனால் அறுவை சிகிச்சை, அறுவை கத்தி வேலை செய்து கொண்டிருக்கிறது. வார்த்தை வேலை செய்கிறது. வார்த்தை நம்மை சும்மா விடாது. உள்நோக்கங்களை சுட்டி காட்டி இந்த உள்நோக்கமும் இந்த கற்பனையும் உண்மையா என்ன இருக்கிறது என்று அது சொல்லி காட்டும். அப்படியும் திருந்தலன்னு நான் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கே புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமென். அப்போ கவனிங்க, நம்முடைய ஆத்துமாக்களின் ஆழமான இடைவெளிகளில் இது அறுவை சிகிச்சை செய்யக்கூடியதா இருக்கிறது. ஆமென். உலகத்திற்கு நாம் பல நோக்கங்களை மறைக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக, அவருடைய வார்த்தைக்கு முன்பாக மறைக்கவே முடியாது. ஏனென்றால் நீங்க வார்த்தையிடத்தில் போய் திறக்கும் போது அது உள்நோக்கமும் அது உள் கற்பனையும் உள்ளுக்குள் நீங்க நல்லா நினைச்சீங்க எல்லாத்தையும் வெட்டு வெளிச்சமாக்குகிறது. அதை நீங்க சரி செய்யா விட்டால் அடுத்த ஜெபத்துக்கு நீங்க போகவே முடியாது. Can I have a big amen please? Oh God, help me preach this. Not preach, I need to teach this. Amen. அப்போ 12ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி ஆத்துமாவையும் அங்கிருந்து வாசிங்க. ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை துல்லியமானது, சரிநுட்பமானது, சரியானது. எளிதான வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை மிகவும் துல்லியமானது, சரியானது. ஆமென். தேவனுடைய வார்த்தை துல்லியத்துடன் வெட்டுகிறது. அது டாக்டர்களை போல வேண்டாத காரியம் மட்டும் துல்லியமாய் வெட்டி விடுவார்கள், மற்றவங்களுடைய சரீரத்தின் அவயங்கள் தொடவே மாட்டாங்க. அறுவை சிகிச்சை போகும்போது எப்படிங்க டாக்டர்கள் நம்பி போறீங்க இல்லையா, அவங்க பாருங்க சில நேரத்தில் சர்ஜரி எல்லாம் 9 மணி நேரம் 12 மணி நேரம் போகிறது. ஏன்னா அது அவ்வளோ நுட்பமாய் செய்யணும், அவ்வளோ துல்லியமாய் செய்யணும். ஒரு சின்ன மிஸ்டேக் செய்துட்டாங்கன்னா உயிருக்கே ஆபத்துங்க. ஆகவே அவர்கள் ஒரு டீமா இருப்பாங்க. அந்த அந்த சர்ஜரி டேபிளை சுற்றி உங்களை சுற்றி 10 அல்லது 20 பேர் இருப்பாங்க, துல்லியமாக கவனித்து கொண்டிருப்பாங்க. ஏன்னா ஒரே ஒரு மிஸ்டேக் செய்யவே முடியாது, உயிருக்கு ஆபத்து. அப்போ நான் சொல்கிறேன், அதை விட துல்லியமாய் கிரியை செய்கிறது தேவனுடைய வார்த்தை. வேண்டாததை மட்டும்தான் இருக்கும், உங்களை பாதிக்காது, உங்களை ஆரோக்கியப்படுத்தும், உங்களை சுகப்படுத்தும், உங்களை விடுதலையாக்கும், உங்களை வெற்றி சிறக்க பண்ணும். Oh Jesus, I love this word. I thank God for the sword. Amen. இந்த தேவனுடைய வார்த்தையின் அறுவை கத்திக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். Yes Lord, thank you. கவனிங்க, இந்த அறுவை கத்தி கவனிக்க வேண்டும். இது பட்டயம் மட்டுமல்ல, அறுவை கத்தியாய் இருக்கிறது.
வேற விதமாக பிரிக்க முடியாததை பிரிக்கக்கூடியது தேவ வார்த்தை. வேற எந்த விதத்துல உங்களுக்குள் இருக்கிற சிலவற்றை பிரிக்க முடியாததை தேவனுடைய வார்த்தை துல்லியமாக பிரிக்கிறது. What a word we have. நம்முடைய கருத்தில் இருக்கிற இந்த மகத்துவம் என்றைக்காவது நாம் யோசித்திருக்கிறோமா? இதை வாசிக்கும் போது பயபக்தியாய் வாசிக்கிறோமா? துல்லியமாய் நமக்குள் வேண்டாத காரியங்களை வெட்டக்கூடிய இந்த அற்புதமான அறுவை சிகிச்சை கத்திக்காக நாம் நன்றி செலுத்துகிறோமா? இந்த சர்ஜன் ஸ்கால்பலுக்காக இந்த ஆவிக்குரிய ஸ்கால்பல், இந்த ஆவிக்குரிய அறுவை கத்திக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறோமா? அதை வாசிக்கும் போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுமையா அதற்குள் ஈடுபடுகிறதா? ஏனென்றால் வேதம் சொல்கிறது, இது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதா இருக்கிறது, ஆனாலும் ஆயினும் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணனுடைய அறுவை கத்தியை விட மிகவும் துல்லியமானது. அது கூர்மையானது மட்டுமல்லங்க, கருக்கானது மட்டுமல்ல. கவனிங்க, அறுவை சிகிச்சை நிபுணருடைய அறுவை கத்தியை விட எப்படிங்க மிகவும் துல்லியமாய் வெட்டக்கூடியது. What a weapon you have been given by God to fight your battles. உங்களுடைய போர்களை, உங்களுடைய போராட்டங்களை வெல்வதற்கு எத்தகைய தேவன் நமக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. எனவே தான் வார்த்தையை பேசுகிற ஒரு மனுஷனை பார்த்து பிசாசு அலறான், பாதாளம் அதிருதுங்க, நரகம் விட்டு விலகி ஓடுகிறது. அசுத்தாவைகள் உங்களுக்கும் அவைகளுக்கும் பல மைல் தூரம் இடைவேளை வைக்கிறது. ஏன்? வார்த்தை பேசுகிறவர்களை கண்டாலே அவர்களுக்கு பயம். ஆனா நான் வார்த்தை பேசுகிறவன் மட்டுமல்ல, வார்த்தை சிந்திக்கிறவன், வார்த்தை வாழ்கிறவன். இந்த சபை அப்படியாதான் மாறணும். வார்த்தையின் சபையாய், நீங்க வார்த்தையின் குடும்பமாய், நீங்க வார்த்தையின் கணவன், வார்த்தையின் மனைவி, வார்த்தையின் தகப்பன், வார்த்தையின் தாய், வார்த்தையின் பிள்ளைகள், வார்த்தையின் சகோதர சகோதரிகள், நீங்கள் அப்படிப்பட்ட மக்களாய் மாறணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வார்த்தையின் பிள்ளைகளாய் மாறுங்க. குறிப்பு இதுதாங்க, நான் சொல்ல வர குறிப்பு இதுதான். நம்முடைய ஊழியத்தில் தேவனுடைய வார்த்தை நாம் மிக சிறப்பாக பயன்படுத்த வேண்டும், இன்னும் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். இதுதான் நான் சொல்ல வர குறிப்பு இன்றைக்கு. நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை இன்னும் சிறப்பாக நாம் பயன்படுத்த வேண்டும். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு. அது மட்டுமல்ல, எல்லா சுவிசேஷ செயல்முறைகள் அல்லது முறைமைகள் நீங்க புறக்கணிக்க வேண்டும். ஏனென்றால் நவீன காலத்தில் இப்பொழுது பலவிதமான ஃபேஷன்ஸ் தான் சுவிசேஷத்தில் வந்திருக்குது. வேத வார்த்தையை விட்டுட்டு இன்னொன்னோ கொண்டு வந்திருக்கிறாங்க. நாடகம் கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு இடம் இருக்கிறது, அதெல்லாம் குறை சொல்ல வரல. ஆனால் தேவனுடைய வார்த்தையின் இடம் ஒன்றுக்கும் எடுக்க முடியாது. டாக்டர் மீ சம்படி. எதுவுமே நான் சொல்கிறேன், நாடகங்கள் அதுக்கு வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது, பாடல்கள், இந்த கான்ஃபரன்ஸ் எல்லாமே ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் வார்த்தையை தவிர வேறு ஏதாவது பாடினோம்னா, வார்த்தையை தவிர வேற எதுவும் அந்த நாடகத்தில் வெளிப்படுத்துவோமானால், வார்த்தை தவிர வேற எந்த காரியத்தை, வேற எந்த முறையை நீங்கள் கையாண்டாலும் அது முழுமையான வெற்றி கொடுக்காது. Never fall for evangelical fads or fashions today. பலவிதமான சுவிசேஷ முறைகள் இன்றைக்கு கையாளுகிறார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஒவ்வாத காரியமாக இருக்கிறபடினால் நாம் அதிகமாய் ஆத்துமாக்களுடைய ரட்சிப்பை காண்பதில்லை. மாற்றுவோம் அதை. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கவனிங்க, ஏன் அதை சொல்கிறேன்? எல்லாவற்றிற்கும் மேலாக பாவத்தின் காரணமாக குளிர்ந்த மரித்திருக்கிற இருதயங்களை எட்டவும், அந்த இருதயத்தை எட்டுறது மட்டுமல்ல, அந்த இருதயத்தை புதுப்பிக்கிறதாயும் தேவையான வல்லமை வாய்ந்த ஊடுருவக்கூடிய
துல்லியமான தேவனுடைய வார்த்தை தவிர வேற எதுவும் கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் வல்லமை வாழ்ந்து ஊடுருவக்கூடிய துல்லியமான தன்மை உள்ளது. எனவேதான் தேவனுடைய வார்த்தையினுடைய துல்லியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். துல்லியமாக கிரியை செய்கிறது தேவனுடைய வார்த்தை. வேற எந்த மனுஷனாலும் ஊழியக்காரனும் கண்டுபிடிக்க முடியாத சில காரியங்கள் நமக்குள் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய கோபம், நாம் மறைக்கக்கூடிய சில காரியங்கள், நாம் மூடி மறைக்க வைக்கக்கூடிய சில காரியங்கள், சொல்ல முடியாத சில ரகசிய பாவ சிந்தனைகள், இதெல்லாம் துல்லியமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது தேவனுடைய வார்த்தை. எனவேதான் அதிகமாய் எபிரேயர் 4:12 அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இதை வாஸ்தனா குத்த ஆரம்பிக்கிறது. உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எனவேதான் பயப்படுறோம். அந்த ஃபர்ஸ்ட் பகுதி மட்டும் வாசிச்சு போயிடுறோம். ஜீவன் உள்ளதும் வல்லமை வாய்ந்ததும் அதெல்லாம் வாசிடுறோம். அதெல்லாம் நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. ஆனா குத்துறது, வெட்டுறது, வேதனை உண்டாக்குறது, வேதனை நிறைந்த காரியமா இருக்குது, இது நமக்கு புரிகிறது இல்லை. ஏன்னா வேதனைன்னா வேணான்றோம். ஆனா சில நேரத்துல தேவனுடைய வார்த்தை அப்படி கிரியை செய்யும் போது நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது. ஆமென். இப்போ தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை புரிந்து கொண்டோம், வல்லமை புரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தை எப்படி ஒரு ஆயுதமாக இருக்கிறது, எப்படி ஒரு ஆயுதமாக கிரியை செய்கிறது இப்பொழுது பார்ப்போம். எபேசியர் 6:17. எபேசியர் 6:17. இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே பட்டயம் என்று பயன்படுத்தப்படுகிற கிரேக்க வார்த்தை மக்கைரா. மக்கைரா. ஏன் கிரேக்க வார்த்தைலாம் சொல்றாரு? ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். 2 கிரேக்க வார்த்தைகள் பவுல் வாழ்ந்த நாட்களில் பட்டயத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. ஒன்று ரொம்ஃபாயா. ரொம்ஃபாயா என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? பட்டயத்தை குறிக்கிறது. அதாவது 3 அடியிலிருந்து 4 அடி வரைக்கும் உள்ள மிகப்பெரிய பட்டயம், அது ரொம்ஃபாயா. ஆனால் இங்க பயன்படுத்தப்படுகிறது மக்காயிரா. மக்காயிரான்னு சொல்லும் போது பெரிய கத்தி. எப்படி கத்திங்க? பெரிய கத்தி, அதாவது பட்டா கத்தின்னு சொல்லலாம், டைகர். இது நெருக்கமாய் சண்டை போடும்போது இராணுவ வீரர்கள் நெருக்கமாக இருக்கும்போது குத்தக்கூடிய, அருகில் இருக்கும்போது குத்தக்கூடிய ஒரு மிக வல்லமை வாய்ந்த ஆயுதம் இந்த மக்காயிரா. வேதம் சொல்கிறது தேவனுடைய ரேமா வார்த்தை, தேவனுடைய லோகோஸ் வார்த்தை அல்ல, தேவனுடைய ரேமா வார்த்தை. அதாவது குறிப்பான தேவனுடைய வார்த்தையானது ஒரு மக்காயிராவை போல அது துல்லியமாய் குத்தி பிசாசை நிர்மூலமாக்குகிறது. Oh God, thank you Jesus. அப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன், பிரியமானவர்களை கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் வேதம் ஒரு ஆயுதம். என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? உங்களுடைய கையில் நீங்கள் சுமந்து செல்கிறீர்களே, உங்களுடைய போனில் வைத்திருக்கிறீங்களே இந்த பைபிள் ஆப், அந்த வேதம், அது உங்களுடைய வாழ்க்கையில் ஆயுதமாய் இருக்கிறது. அந்த ஆயுதத்தை நீங்கள் சரியாய் பயன்படுத்தினால் 100% வெற்றி உங்களுக்கு உண்டு. ஆமென். எதிரானவனுக்கு விரோதமாய் நாம் பயன்படுத்தக்கூடிய மிகவும் வல்லமை வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்று தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. சாத்தானுக்கு எதிராய் நாம் பயன்படுத்தக்கூடிய மிகவும் வல்லமை வாய்ந்த வார்த்தைகளில் ஒன்று தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் மிக வல்லமை வாய்ந்த ஆயுதமாய் இருக்கிறது. I don't know how to stress it more than that. So powerful that nothing can withstand it. அவ்வளவு வல்லமை வாய்ந்தது, அதற்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒன்றுமே கிடையாது.
ம்ஹும். தேவனுடைய வார்த்தை அவ்வளோ வல்லமை வாய்ந்ததுங்க. எதுவும் அதை எதிர்த்து நிற்க முடியாது. எதுவும் அதை மேற்கொள்ள, ஜெயம் கொள்ள, வெற்றி கொள்ள முடியாது. இது அவ்வளோ வல்லமை வாய்ந்தபடினால் தேவனுடைய வார்த்தை ஜெயிக்க ஒன்றுமே இந்த உலகத்துல உலகங்களில் கிடையாது. பரலோகத்திலும் சரி, பூலோகத்திலும் சரி, நரகத்திலும் சரி, 3 உலகங்களை பார்த்தாலும் கவனிங்க, தேவனுடைய வார்த்தை வெல்லக்கூடிய ஒன்றுமே கிடையாது. You can never defeat the word of God. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒரு காலமும் நீங்கள் தோற்கடிக்க முடியாது. ஏன் இதை சொல்கிறேன்? நீங்கள் இதை அதிகமாய் கருத வேண்டும். இதற்காக இரவும் பகலுமாய் நீங்கள் வார்த்தையை திறந்தால் முதலாவது நீங்க துதிக்கணும். ஆண்டவரே, நான் வாசிக்க போற இந்த வேதம் எவ்வளவு வல்லமை வாய்ந்தது. இப்பொழுதுதான் என் மனக்கண்கள் திறக்கப்படுகிறது, எனக்கு போதிக்கப்படுகிறது. இனி இதை நான் இறக்கி வைக்க மாட்டேன். ஏன்னா இறக்கி வைத்தால் நான் தோற்கடிக்கப்படுவேன். ஆனால் பட்டயத்தை சுமந்தால் வெற்றி பெறுவேன். ஆமென். கவனிங்க, அதை பயன்படுத்த தெரிந்த ஒரு பரிசுத்தவானனுடைய கையில் இருக்கும் தேவ வசனமாகிய பட்டயம் வெல்ல முடியாததா இருக்கிறது. வெல்ல முடியாதுங்க. அதை பயன்படுத்த தெரிந்த ஒரு பரிசுத்தவானுடைய கையில் இருக்கும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் வெல்ல முடியாது. ஆனால் அந்த பரிசுத்தவான் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். Your job and my job, the ministry of this, இந்த சபையினுடைய ஊழியமே உங்களுக்கு போதிப்பதன் மூலமாக நீங்கள் எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பயன்படுத்தினால் 100% வெற்றி. சரியாக பயன்படுத்தினால். You just can't use it any and every way you want. Amen. கவனிங்க, பட்டயத்தை பயன்படுத்தினால் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள், மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். நீங்க பட்டயத்தை பயன்படுத்தினால், வார்த்தையை பயன்படுத்தினால், சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் நரகத்திலிருந்தும் நித்திய மரணத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் மக்களை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். Glory to God. Glory to God. Amen. எத்தனை பேர் நான் சொல்றதை நம்புறீங்க? Hallelujah. அநேகர் இதை புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறார்கள். சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது நாம் வெற்றி பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை வாய்ந்தது. பிழைக்குள், தவறுக்குள் சத்தியத்தை கொண்டு வருகிறது. The word is so powerful, it brings truth into error. Nothing else can bring truth into error but the word of God. பிழைக்குள், தவறுக்குள் சத்தியத்தை கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு தன்மை இருக்குமானால் அது தேவனுடைய வார்த்தைக்கு மட்டுமே இருக்கிறது. I wish I had a witness in here today. இது அவ்வளவு வல்லமை வாய்ந்தது. துக்கத்திற்குள் சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. இது அவ்வளவு வல்லமை வாய்ந்தது. கவனிங்க, இருளுக்குள் வெளிச்சத்தை கொண்டு வந்து உங்களுக்கு வழிகாட்டுகிறது, பாதை காண்பிக்கிறது. இது அவ்வளவு வல்லமை வாய்ந்தது. தேக்கத்தை வளர்ச்சியாக மாற்றுகிறது. ஓ ஷாட்டபா கண்டே. இது அவ்வளவு வல்லமை வாய்ந்தது. முதிர்ச்சி இல்லாத ஒரு மனுஷனை முதிர்ச்சியுள்ளவனாய் மாற்றுகிறது. This is the power of the word of God. இதுதான் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. இதுதான் உங்களுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதத்தின் மேன்மை. உங்களுடைய கையில் இருக்கிறது மிகவும் வல்லமை வாய்ந்த ஒன்று, மிகவும் வல்லமை வாய்ந்த ஒரு ஆயுதம். எல்லாரும் உங்களுடைய பைபிளை கையில் தூக்குங்க, உயர்த்தி விடுங்க. எப்படி பிடிப்போம்? எல்லாம் உயர்த்துவோம், தைரியமா உயர்த்துங்க. உங்களுடைய கையில் நீங்க உயர்த்தி பிடித்து வைத்திருக்கிறீங்களே, இது ஆவியின் பட்டயமா இருக்கிற தேவ வசனம். இது வெல்ல முடியாத கருவியா இருக்கிறது, ஆயுதமா இருக்கிறது.
இது மிக 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 வல்லமை வாய்ந்த ஆயுதமாய் இருக்கிறது. Somebody put your Bibles down and give God the praise for the word. கரங்களை தட்டி இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். Come on, come on, come on. Somebody up here, somebody that loves God's word. தேவனுடைய வார்த்தை நேசிக்கிறவர்கள் உற்சாகமாய் ஆண்டவரே இந்த கைத்தட்டல் வார்த்தைக்காக என் கையில நீங்க கொடுத்த இந்த வேதத்திற்காக நன்றி. Ramama kataba kandere bokoshaya reketere makandere bekaram makandero bosh resete keteraba akandere koshatanabe rakandere yandro boshaya. Thank you Lord, thank you Lord, thank you Lord. வார்த்தைக்காக நன்றி அப்பா, வார்த்தைக்காக நன்றி அப்பா, வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆனால் இந்த ஆயுதத்தினுடைய மேன்மை என்னன்னா, தேவ வசனமாகிய இந்த ஆவியின் பட்டயமானது கவனிங்க, தற்காக்கிறது, பாதுகாக்கிறது, தாக்கவும் செய்கிறது. It is both a defensive and offensive weapon. இந்த பட்டயம் பாதுகாக்கிறதும் தாக்குகிறதுமாய் இருக்கும் ஒரு ஆயுதம். ஆமென். இப்போ தற்காக்கக்கூடிய அதனுடைய ஆற்றலை பற்றி பேசுவோம். எப்படி வேதம் நம்மை பாதுகாக்கிறது, தற்காக்கிறது. நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் யாராவது ஒரு பட்டயத்தை பயன்படுத்தி நீங்கள் பார்த்திருந்தால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு பட்டயம் ஒரு அடியை தடுக்கக்கூடியதாய் இருக்கிறது, அதே வேளையில் தாக்கக்கூடியதாயும் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? ஒரு பட்டயம் உங்களை யாராவது அடிக்க வரும்போது அந்த அடியை தடுக்கிறது. அதே மட்டுமல்ல, அதே சமயத்தில் அதே பட்டயம் மற்றவர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆகவேதான் சொல்கிறேன், வார்த்தை நம்மை தற்காக்கிறது, தாக்குகிறது. மற்றவர்களுடைய அடியிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது, மற்றவர்களை அடிக்க உதவுகிறது. மற்றவர்களை அடிக்கனா, மற்றவர்கள் மக்கள் அல்ல, பிசாசும் அவனுடைய ராஜ்யமும். நீங்க மக்களை போய் தாக்கி நிற்காங்க, இயேசுவின் நாமத்தில் உன்னை சபிக்கிறேன். இந்த எருவுக்குள்ள உன்னுடைய தலையில, உங்க வீட்டில் பூகாம்பம் வெடிக்கும். ஒன்றும் வெடிக்காது, உங்க மண்டை தான் வெடிக்கும். இருக்கிறீங்களா? மக்களுக்கு விரோதமாய் நாம் யுத்தம் பண்ணல, பிசாசன் ராஜ்யத்துக்கு விரோதமாய் மட்டும்தான். நம்முடைய எதிரிகள் மக்கள் அல்ல, மனிதர்கள் அல்ல. நம்முடைய எதிரி பிசாசம், அவனுடைய கூட்டமே. அவன் மக்களை பயன்படுத்தலாம், ஆனால் அந்த மக்கள் அவனுடைய கருவிகள் மட்டும்தான். பாவம், அவங்க பலியாடுகள் அவனுக்கு. எனவே நம்முடைய யுத்தம் மக்களோடு அல்ல, மாம்சத்தோடு அல்ல, பிசாசன் கூட்டத்தோடு. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. அப்போ ஒரு பட்டயமானது ஒரு அடியை தடுப்பது போலவே ஒரு அடையை ஏற்படுத்தவும் பயன்படுத்தப்படுகிறது. அதை நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். இதை இரண்டு விதமாய் பயன்படுத்தலாம். அடி வரும்போது அதை தடுக்க முடியும். ரொம்ப ஓவரா போயிட்டான்னா பிசாசை அடின்னு அடிச்சு அவனை காயப்படுத்தலாம். ஆமென். உதாரணத்தை பார்ப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம், இயேசுவை பற்றி இங்கே வாசிக்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சாத்தானானவன் இயேசுவினிடம் 3 முறை வருகிறான். 3 முறை நேரடியான சோதனைகளோடு அவன் வருகிறான். முதலாவது 3ஆம் வசனத்தில் அவனுடைய முதல் சோதனை, இயேசுவுக்கு எதிராக அவன் கொண்டு வந்த முதல் சோதனை. மத்தேயு 4:3 வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். என்ன அர்த்தம்? தேவனை நம்பாத. தேவன் உன்னுடைய தேவையை சந்திக்க காத்திருக்காதே. நீயா சுய முயற்சியை ஏதாவது பண்ணு. நீயும் தேவன் தானே, நீயா
காரியத்தை செய், நீங்க இந்த கல்லுகளை அப்பங்களாய் மாற்றும். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக 4ஆம் வசனத்துல, அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அற்புதமான ஒரு காரியம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டு புத்தகமாகிய உபாகமம் என்கின்ற புத்தகத்திலிருந்து இயேசுவானவர் வசனத்தை எடுத்து வந்த சோதனைக்கு ஏற்ற சரியான வசனத்தை பயன்படுத்தி பிசாசின் சோதனையை மேற்கொண்டார். சும்மா கண்டது எடுத்து பேசல, சோதனைக்கு ஏற்ற வார்த்தையை கண்டுபிடித்து அதை துல்லியமாக தெளிவாக பேசினார். ஆமென். சோதனைக்காரன் என்ன செய்கிறான்? தேவனை நம்பாது, அவர் உம்முடைய தேவைகளை சந்திக்கிற வரைக்கும் காத்திருக்காது, நீங்களா ஏதாவது செய்யுங்க, நீங்களும் தேவன் தானே, நீங்க இந்த கல்லுகளை எப்போங்களா மாற்றும் போது உலகமே உங்களை திறந்து வரும், ஈஸியாக நீங்க இந்த உலகத்தை வென்று விடலாம். இயேசு உலகத்தை வெல்ல வரல, பிசாசை தோற்கடிக்க தான் வந்தார். உலகத்தை வெல்வதற்கு இயேசு வரல, உலகத்தை ரட்சிப்பதற்காக வந்தார். அப்போ 2வது சோதனை வருகிறது. 2வது சோதனை வரும்போது 6ஆம் வசனம், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். 5ஆம் வசனம், அப்பொழுது 5ஆம் வசனம் ஃபர்ஸ்ட்ங்க. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்புரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இப்போ அவன் சொல்றான் பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை எழுதியிருக்குது நீங்க பேசுறீங்க, ரைட், நானும் எழுதியிருக்கிறது பேசுறான். கவனிக்க வேண்டும், எப்பொழுதெல்லாம் யாராவது உங்களை திருப்பி வசனத்தை தாக்கும் போது உஷாரா கேளுங்க. ஏன் தெரியுங்களா? நீங்க நுட்பமாய் கவனித்தால் அதில் எங்கேயாவது அவன் மாட்டி விட்டுருப்பான். இவன் கோட் பண்ற வசனம் எதுங்க? சங்கீதம் 91:12 வாசிங்க. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அதே இந்த வசனத்துல வாசிங்க, மத்தேயுல. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறது என்று சொன்னான். கவனிங்க, ஒரு வார்த்தை தமிழ்ல வரல. லெஸ்ட் you dash your foot against the stone. இடராத படிக்குன்னு அந்த வரல பாத்தீங்களா? அந்த லெஸ்ட், அந்த ஒரு வார்த்தை எடுத்துட்டான். நீங்களா குதிச்சா அவங்க தாங்குவாங்க, அப்படி ஆண்டவர் சொல்ல. லெஸ்ட் at any time, அதுதான் அந்த வார்த்தை, கிரேக்க வார்த்தை. அந்த லெஸ்ட் என்ற வார்த்தை விட்டுட்டாங்க, தமிழ் அது மொழிபெயர்க்க முடியவில்லை. ஆனால் நீங்கள் கவனிப்பீர்களானால் அந்த ஒரு வார்த்தையில தான் தேவனை சிக்க வைத்த நினைத்தான். வார்த்தைக்கு இது எப்படின்னா, திருநெல்வேலிக்கு அல்வா கொடுக்குற மாதிரி, வார்த்தைக்கே அல்வா கொடுக்க பார்க்கிறார். வார்த்தையா இருக்கிற தேவன் ஏமாற்ற முடியுமா? You can't take the word to the word and try to defeat the word with the word. Don't ask me to say that in Tamil. கவனிக்கிறீங்களா? வார்த்தையை சற்று அவன் திருத்தி விடுகிறான். திருப்பும் போது அவர் சிக்குவார் என்று பார்த்தார். ஆனால் இயேசுவானவர் மருத்துவர் கொடுக்க திருப்பியும் பாருங்க, அந்த ஏற்ற சோதனைக்கு உபாகமம் புத்தகத்திலிருந்து இன்னொரு வசனத்தை எடுத்து துல்லியமாக பேசுகிறார். வாசிங்க, 7ஆம் வசனம் வாசிங்க.
அதற்கு இயேசு, ஆ, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். ஹalleluya. என்னை பரீட்சை பாராதிரும், நான் உன் தேவனாகிய கர்த்தர். அதுதான் சொல்றாருங்க. வாசிங்க திருப்பியும். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் என்ன எழுதியிருக்கிறதே சொல்றாருங்க? என்றார். இல்ல இல்ல இல்ல, யார் வந்து இவன் பரிசை செய்யறான்? யார பரிசுக்கிறான் இவன்? சொல்லுங்க. இயேசுவ. ரைட்டுங்களா? சொல்லுங்களேன். யாரை சோதிக்கிறாங்க? இயேசுவ. ஆனால் இயேசு சொல்கிற வார்த்தை கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிரும். நான் உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை உண்டாக்கினவர் நான். என்னையே நீ ஏமாற்ற நினைத்தால் அது சாத்தியமாகுமா? அப்போ உனக்குள் வாசம் பண்ணுகிற அதே தேவன் இவன் சத்தியத்தை மாற்றும் போது உங்களை உணர்த்த மாட்டாரா? நிச்சயமா உணர்த்துவார். ஆனால் நீங்க வேதத்தை படிக்கணும். நீங்க வேதத்தை படிக்காம யார் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா போய் விழுவீங்க. அப்போ ஆண்டவர் என்ன காப்பாத்தல பாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி வாசிச்சீங்களா? ஆராய்ந்து பார்த்தீங்களா? மணிக்கணக்காய் வேதத்துல வந்து மூழ்கினீங்களா? மூழ்கி இருந்தால் நீங்கள் வெல்வீர்கள். If you drown in the word will drown your enemies. வார்த்தையில் நீங்கள் மூழ்கினால் வார்த்தை உங்களுடைய சகல எதிர்க்கின்ற காரியங்கள் மூழ்கடிக்க செய்யும். அடுத்தது மூன்றாம் முறை வந்து பாருங்க, இவனும் பாருங்க அடி வாங்கி அண்ணா திருந்த மாட்டாராம். அதனால நீங்க ஏமாந்து போயிடுங்க. 2 முறை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இதுக்கு அப்புறம் நிச்சயமா வரமாட்டான். வருவான், கொஞ்சம் கேப் விட்டு திருப்பி வருவான். இருக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கேப் விட்டு கண்டிப்பா வருவாங்க. எப்பவுமே ஆயத்தமா இருங்க. அடுத்த குண்டோடு ரெடியா இருங்க. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பட்டயத்தை உருவி கையில வச்சுக்கிங்க. கவசத்துல வைக்காதீங்க, உருவி கையில வைங்க. ஏன்னா அவன் எப்போ வருவான்னு தெரியாது. வந்தா ஒரே வெட்டு 1. சூப்பர் விசுவாசிங்க நீங்க. நான் பாக்கியசாலி. 10ஆம் வசனம், மன்னிக்கவும், 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து. அதுக்கு முந்தின வசனம். மறுபடியும் பிசாசு. மறுபடியும் பாருங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். அவன் மறுபடியும் வருவான். நீங்க மறுபடியும் வசனத்தை வச்சுக்கணும். ஆமென். அவன் 1000 முறை வந்தாலும் 1000 முறை என் கையில பட்டம் இருக்குது. இருக்கிறீங்களா? தாக்கிட்டான் பாஸ்டர், அன்னைக்கு என்ன சொன்னார்? ஏதோ ஒரு வசனம் சொன்னாரு. ஏமா உனக்கு தெரியுதாமா? இல்லைங்க, நான் நோட்ஸ் எழுதியிருந்தேன். ரொம்ப சந்தோஷம். அந்த வசனம் நம்ம நீங்களும் கேட்டீங்களே, எனக்கு என்ன தெரியும்? பட்டயத்தை எப்பொழுதுமே கையில இருக்கணும். அவன் தாக்கும் போது வெட்டுறதுக்கு ரெடியா உங்க கையில இருக்கணும். அவன் மறுபடியும் வர்றான். நம்ம மறுபடியும் உளுத்த சொறி வச்சுக்கிறோம். அப்போ ஊழியக்காரன் நாடி ஓடுறது. பிரதர், நீங்க கை தலை மேல வச்சு ஏதாவது சொல்லுங்க. அவரும் ஏதாவது சொல்லிடுறாரு. ஏன்னா நீங்க தான் சொன்னீங்களே ஏதாவது சொல்லுங்கன்ட்டு. அவங்க வார்த்தைக்கு போங்க. வாசிங்க சிஸ்டர். 8ஆம் வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். 3 முறை சோதனைகளோடு தாக்கினான். 3 முறை வேதத்திலிருந்து வசனம் எடுத்து வார்த்தையை பேசினார். Come on, talk to me somebody. வார்த்தையானவர் வார்த்தையிலிருந்து வார்த்தையை பேசி பிசாசை ஜெயம் கொண்டார். வார்த்தையான தேவன் வார்த்தையிலிருந்து வார்த்தை எடுத்து பேசினார். நமக்கு ஒரு முன்மாதிரி வைத்திருக்கிறார்.
நமக்கு ஒரு பேட்டர்னை வைத்திருக்கிறார். நமக்கு நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று ஒரு எடுத்துக்காட்டு வைத்திருக்கிறார். ஐ லவ் காட். வேற வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், இயேசுவானவர் துல்லியமாக வார்த்தையின் மக்காயிரா பயன்படுத்தினார். வார்த்தையின் லோகோஸ் அல்ல, லோகோஸிலிருந்து மக்காயிரா ரேமா எடுத்தார். ரேமா எடுத்து என்ன செய்யறார்? மக்காயிராவை போல கிட்ட வந்தவனை குத்து ஊத்திட்டார். ஏன்னா இது இருபுறமும் கருக்குள்ள, எந்த பட்டயத்திலும் கருக்கானது. எப்படியும் கொடுத்தாலும் இப்படியும் கொடுத்தலாம். வார்த்தை எப்படி கொடுத்தாலும் காயம்தான். இருக்கிறீங்களா? அப்போ நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், சோதனை எந்த கோணத்திலிருந்து வந்தாலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், சோதனை எந்த கோணத்திலிருந்து உங்களை நோக்கி வந்தாலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இருக்கிறீங்களா? என்ன சொல்ல வரீங்க பாஸ்டர்? வேதத்தை உங்களுடைய தற்காக்கும் ஆயுதமாய் பயன்படுத்துங்கன்னு சொல்றேன். ஆமென். இப்போ உதாரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் பயத்தை கொண்டு வரான். பயத்தினால் தாக்குறான். அந்த வியாதி குறித்து, அந்த டயக்னோசிஸ் கொடுத்து, அந்த எம்ஆர்ஐ ரிப்போர்ட் கொடுத்து, அந்த ரிப்போர்ட் வருவதுக்கு முன்னால பல பயங்கள் உள்ள ஓடி பயந்து 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 இருக்கிறீங்க. அப்போ அந்த நேரத்தில் நீங்க பட்டயத்தை எடுத்து அவன் தாக்குனதை நீங்க என்ன செய்யணும்? தடுக்கணும். அந்த அடியை தடுக்குவதற்கு ஏற்ற வார்த்தை வேணும். இப்போ அவன் என்ன கொண்டு வந்திருக்கான்? பயத்தை. இப்போ பயத்தை எப்படி மேற்கொள்வீங்க? எந்த வசனத்தை பயன்படுத்தி நீங்க மேற்கொள்வீங்க? பாருங்க, நீங்க எல்லாம் வேத வல்லுனர்கள், கரெக்டா சொல்றீங்க. அந்த மாதிரி பயத்தை பற்றி நூற்றுக்கணக்கான வசனங்கள் வேதத்தில் இருக்குது. அதை ஒவ்வொரு முறை அவன் பயத்தை கொண்டு வரும்போது இந்த வசனங்களை சொல்லி சொல்லி சொல்லும் போது அவன் உங்களை விட்டு விலகி போவான் கொஞ்ச காலத்துக்கு. இப்போ பண நெருக்கடிகள் வரும்போது எந்த வசனத்தை பயன்படுத்தி அவனை வெட்டுவீங்க? வெரி குட், வெரி குட், வெரி குட். God bless you sister. Hallelujah. பிலிப்பியர் 4:19. பிசாசு சொல்றான், உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க ஒன்றும் கிடையாது, நீங்க எதுக்கும் லாய்க்கலாது. எந்த வசனம் எடுப்பீங்க? இதுதான்ப்பா சபை. கவலைப்படும் போது பிலிப்பியர் 4:6. Praise God. நீங்கள் ஒவ்வொரு முறை ஏற்ற சூழ்நிலைக்கு, ஏற்ற சோதனைக்கு ஏற்ற வார்த்தை பயன்படுத்தும் போது அதான் மக்கைரா. அதாவது குறிப்பிட்ட சோதனைகளுக்கு வார்த்தையிலிருந்து குறிப்பிட்ட வசனங்களை எடுத்து மேற்கொள்வது. ஆனால் வார்த்தையினுடைய முழுமை நாம் அறியாவிட்டால் துல்லியமாக குறிப்பாக வசனத்தை பயன்படுத்த முடியாது. அந்த சோதனை சமாளிக்க முடியாது, கையாள முடியாது. அப்போ நான் சோதனை சமாளிக்க நான் வேண்டுமானால் வேதத்தினுடைய தேவனுடைய வார்த்தையின் முழுமை நான் அறிந்து கொள்ள நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ முழு வேதத்தை நான் படிக்காவிட்டால் குறிப்பான ரேமாவை ஏற்ற சூழ்நிலைக்கு, ஏற்ற சோதனைக்கு என்னால் பயன்படுத்த முடியாவிட்டால் நான் அந்த சூழ்நிலையை வெல்ல முடியாது. எனவே உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பு, இதோடு நிறுத்துறேன். உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னா, முழு வேதத்தை நன்றாக படிக்க வேண்டும். அந்த லோகோஸ் நீங்கள் முழுமையாய் படித்தால் அதிலிருந்து உங்களுக்கு வேண்டிய மக்காயிரா, அதிலிருந்து உங்களுக்கு வேண்டிய ரேமா வார்த்தை ஒரு மக்காயிராவாய் பயன்படுத்தி பிசாசை தோற்கடித்து நீங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு சில வினாடிகள் கர்த்தரை துதிப்போம். வேகமாய் எல்லோரும் கர்த்தரை துதிப்போம். கேட்ட வார்த்தைகளுக்காக சத்தமாய் இருக்கிற இடத்துல சத்தமாய் கர்த்தரை துதிங்க.
இது உங்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை. நீங்க கர்த்தரை துதிக்கணும். நான் சொல்லி அல்ல, நீங்க வார்த்தையிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றீர்கள். துதிங்க. ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா, வார்த்தைக்காக நன்றி. வார்த்தை இல்லைன்னா வாழ்வில்லப்பா. வார்த்தை இல்லைன்னா எனக்கு ஜெயம் இல்லப்பா. இந்த வார்த்தை வல்லமையானது, வார்த்தை ஜீவன் உள்ளது. நன்றி, நன்றியோடு துதிக்க அப்பா. வார்த்தை ஊடுருகிறதப்பா, வார்த்தை துல்லியமானதப்பா. உமக்கு நன்றி. இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தையினால் நான் தொடப்பட்டவனப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி. வேதத்திற்காக நன்றி, வார்த்தைக்காக நன்றி, வார்த்தையின் குணத்திற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஆவி ஆத்மா சரீரத்தைப்பா, உடைய வார்த்தை ஔஷதமாய் இருக்கட்டும். நம்முடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கட்டும். பொருளாதார செழிப்பு கொண்டு வரட்டும். ஸ்தோத்திரம். வார்த்தையின் மகத்துவங்களுக்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ. சந்தோரபு. நன்றி அப்பா. Thank you, Jesus. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனைக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு நீர் இடைப்பட்டு உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினப்பா. ஆத்மாவையும் ஆவையையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதா இருக்கிறதே, உமக்கு நன்றி அப்பா. உருவு குத்துகிறதா இருக்கிறதே, உருவ குத்துகிறதா இருக்கிறபடினால உமக்கு நன்றி. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இனி ஆண்டவரே, எங்களுக்குள் மறைவான ஒன்றும் இருக்கக்கூடாதையா. எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை தீட்டுப்படுத்துகின்ற எல்லாமே நீர் ஆண்டவரே அறுவை சிகிச்சை செய்யும் அப்பா. எங்கள் இருதயத்திலிருந்து கட்டாவே வேண்டாத காரியங்கள், வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே பாவமுள்ள காரியங்களை ஆண்டவரே நீர் வெட்டி விடும் அப்பா. செய்தபடினால் நமக்கு நன்றி. கேட்ட ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அற்புதங்கள் பெருகுவதாக, அதிசயங்கள் பெருகுவதாக. இந்த வார்த்தையினால் கர்த்தாவே அவர்களுடைய வாழ்க்கையில் வேண்டிய எல்லாவற்றையும் நீர் செய்யும். செய்தபடினால் நமக்கு நன்றி. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்யம் எப்பொழுதும் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் கூறுவோம். நாம் யாவரும் இதை அறிக்கை செய்வோம். அறிக்கை செய்த பின்பு நாம் கர்த்தரை ஆராதித்து கடந்து செல்லலாம். எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்களா? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீதும் உங்கள் சந்ததியின் மீது இருக்கிறது. இந்த பூமி இருக்கும் மட்டும் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய பராமரிப்பு, தேவனுடைய சமாதானம் உங்களை காக்கும். முடிவு பரிந்து உங்களை காக்கும். ஆமேன். நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வெளியே சென்று மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுங்கள். ஆமேன். இந்த பாடலை பாடி கர்த்தரை துதித்து, வார்த்தைக்காக கர்த்தரை துதித்து நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.
bye. God bless you.